இப்ப அந்த அரசியல் அனாதைகள் ஃபுல்லா அங்கதான். அந்த அரசியல் அனாதைகள் சரணாலயம்னு சொல்லலாம் தாவேக்காவை. விஜய் அவர்கள் வந்து முகத்தை எப்படி வச்சிருக்கிறாரு, அது வந்து அவங்க சரியா முதலமைச்சரை பார்த்து தான் சொல்றாங்களான்னு தெரியல. வார கடைசி ஆயிடுச்சுனாலே தாவேக்கால போய் எல்லாரும் சேர்ற நாள் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. இப்ப மக்களுக்கு வந்து என்னன்னா, ஏன் இப்படி ஒரு பித்து முடிச்சு அலைகிறாங்க? ரெண்டு வார்த்தையில அந்த கண்டென்ட்டையே தாண்டி வேற கண்டென்ட் கொண்டு போய் முட்டறது. மக்களா வேற சொல்லுவாரு, உங்க தளபதி போர் களத்துக்கு வந்து நிக்கணும், போர் களத்துக்கு பின்னாடி சார்ல போய் ஒளிஞ்சிருக்கிறாரு. அவர் கடுமையா சாடுனது ஸ்டாலின் அவர்கள தான். பாதிப்புகள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். மூன்றாம் பார்வை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். ஆனால் இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடர் லைவ் பிரச்சனை திரும்ப எல்லார்ட்டையும் செய்தியாளர்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமைச்சர்கள் எல்லார்ட்டையும் அமைச்சர்கள்ட்ட கேட்குறப்ப அவர் என்ன சொல்கிறாரு, இது வந்து ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டாக இருக்கும் அப்படின்னு. இன்னொருத்தவங்க வந்து எங்களுக்கு தெரியாது, லைவ் போயிட்டு இருக்கதா ராஜ்மோகன் தான், அவர் தான் நேற்று ஃபுல்லாக பேசிட்டு இருந்தான். அவர் சொல்லிட்டாரு, இல்லை நாங்கள் வந்து லைவ் போதுன்னு நினச்சிட்டு தான் பேசிட்டு இருந்தோம், வெளியே வந்தப்போ தான் சொன்னாங்க, அது என்னன்னு பார்த்து அடுத்த வாட்டி நாங்கள் அதை சரி பண்ணிடுவோம், திரும்ப நேரலை தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திரும்ப தொடரும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. அது ஒன்று எனக்கு தெரியல, எதுக்கு தான் டெக்னிக்கல் ஃபால்ட்ன்றாங்க. அன்னைக்கு ஒரு 3 சேனல் தடை செய்யப்பட்டதா, அது டெக்னிக்கல் ஃபால்ட், இதுவும் டெக்னிக்கல் ஃபால்ட்ன்றாங்க. ஏன் கரண்ட் போச்சுன்னா அதுவும் டெக்னிக்கல் ஃபால்ட்ன்றாங்க. சிஸ்டம் சரியில்லைன்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தவிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி இவங்க வந்து டெக்னிக்கல் ஃபால்ட்ங்கறத எடுத்துக்கறாங்க. அது மாதிரி ஓட்டிட்டு இருக்காங்க. டெக்னிக்கல் ஃபால்ட், டெக்னிக்கல் டெக்னிக்கல் ஃபால்ட், சரி ஆட்சி ஏன் சரியில்லை டெக்னிக்கல் ஃபால்ட், இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்கன்னா கரண்ட் ஏன் போகுது டெக்னிக்கல் ஃபால்ட். சார் ரோட்ல வந்து மழை நிக்குது சார், தண்ணி நிக்குது, அது டெக்னிக்கல் ஃபால்ட். எதுக்கு தாங்க எல்லாமே டெக்னிக்கல் ஃபால்ட்னா என்னதான் நீங்க பாக்குறீங்கன்னு தெரியல. எனக்கு ஒரு மினிஸ்டர் எல்லாம் இருக்காங்க, அவர் என்ன சொல்றாரு, நான் பேசிட்டு நான் ரெஸ்ட் ரூமுக்கு போறேன், நான் ரெஸ்ட் ரூம்ன்றது அந்த எதிரிலே இருக்கும், அந்த கெஸ்ட் இருக்கு, அது எதிரில் இருக்கும் ரெஸ்ட் ரூம், அங்க போயிருக்காரு போட்டு அங்க போலீஸ் நிற்பாங்க, ஏன்னா அது என்ட்ரன்ஸ் இது ஒன்னா இருக்கும். அவங்க சொல்லியிருக்காங்க, சூப்பரா பேசிருக்கீங்க சார், இப்படி இல்லை நல்லா இல்லை பேசினா சொல்ல முடியும் மினிஸ்டர்கிட்ட, சூப்பரா பேசியிருக்கீங்க சார், ஆனா என்னன்னா போல அப்புறம் மினிஸ்டருக்கு தெரிஞ்சுதான் என்னங்க அதிசயமான விஷயம். ஒண்ணு இன்னும் அடுத்த கட்டம் நீங்க இப்போ யோசிச்சுக்கலாம், அந்த லைவ் போட்டவங்க திமுகங்க, அதனால அவங்க லைவ் போட கட் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ள திமுக தான் ஒர்க் அவுட் பண்ணிச்சு அப்படின்றது அடுத்த கட்டம் வரும். அது இப்பவே சொல்லிக்கலாம். நம்ம ரொம்ப கரண்ட் போறதுக்கு உள்ள இருக்காங்களா, அதே மாதிரி அடுத்தது உள்ள திமுக லைவ் எல்லாம் பாத்துக்கிறாங்க போட்டு இருக்கு, அவங்க அதை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. கரண்ட் போனது கூட இப்ப இன்னைக்கு சனிக்கிழமை, இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னா சனிக்கிழமைங்கிறத தாண்டி வார கடைசி ஆயிடுச்சுனாலே தாவேக்கால போய் எல்லாரும் சேர்ற நாள் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. நிறைய பேர் இன்னைக்கு கூட்டம் கூட்டமா போயிருந்தாங்க, ஒரே தள்ளு முள்ளு அடிதடி எல்லாம் கூட நடந்துச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மினிஸ்டர் போனா முன்னாள் மினிஸ்டர் கடம்பூர் ராஜு எல்லாம் அவருக்கே வலியுறுச்சி போக வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு. அவருக்கு அந்த லெவல் இருக்குல்ல பாத்தீங்களா. ஆமா இல்ல இது சேர்றது ஒரு ஃபேண்டசியா எடுத்துக்கிறாங்கல்ல, இந்த சனிக்கிழமை யாரெல்லாம் வரீங்க சொல்லுங்க அப்படின்னு அவங்களே ஏதோ ஃபார்மேட்டா பண்ற மாதிரி சனிக்கிழமை சேர்றது, இதுக்கு ஒரு விழா நடத்துறது, அதுல ஆதவர்ஜுனா ஸ்பீச் பேசுறது அப்படிங்கிறது வாங்கன்றாங்களா எல்லாத்தையும் என்னன்னு தெரியல. ஒருவேளை பெருமாள் நமக்கு மெயின் சனிக்கிழமை அதனால வாங்கன்னு சொல்றாங்க. அங்க கூட கரண்ட் கட் ஆயிருந்துச்சு, அந்த வீடியோ பார்த்தோம், ஃபேஸ்புக்ல எல்லாம் போட்டிருந்தாங்க. இன்னும் சேர்ற இடத்துலயும் இப்ப அவங்க வந்து தென்னிந்தியாலேயே தொடங்கப்பட்ட கட்சியிலேயே 2 கோடி உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய கட்சி நாங்க தான் அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தோடு இருக்கிறாங்க. மற்ற கட்சிகள் எல்லாம் கம்மியா இருக்காங்க அப்படின்னு. இப்ப அவங்க எல்லாம் அதுலயே சேர்ந்து இப்ப திரும்ப வந்து சேர்றாங்க. யார் கணக்குல வருவாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரே 4 கார்டுலாம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து அதை விட அதிகமா இருக்கும் போல் இருக்கு. கார்டு போடுவாங்க பொழுது 2 கோடி பேருன்றாங்க. 2 கோடி பேருனா எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. 2 கோடி மெம்பர்ஷிப்னா மாநாடு விழா நடத்தினா 2 கோடி பேர் வந்து சேர்ந்துருவானே, என்ன பண்றது, கருவில விட மோசமா போயிடுவேன், ஒண்ணுமே புரியாத விஷயமா இருக்குது. அதுக்கு நான் பார்த்தா இப்ப அந்த அரசியல் அனாதைகள் ஃபுல்லா அங்கதான். அந்த அரசியல் அனாதைகள் சரணாலயம்னு சொல்லலாம் தாவேக்காவை. என்ன ஒரு பறவைகள் சரணாலயம் மாதிரி அரசியல் அனாதைகளோட சரணாலயம் பாத்தீங்கன்னா தாவேக்கா ஆபீஸ் தான். மன்சூர் அலிகான் அவர் ஏதோ கட்சி வச்சிருக்காருமா, மாசூர் கட்சி வச்சு பாருவீங்களேன். அவர் புதுசா லேட்டஸ்ட் வந்து தமிழ் புலி கழகமா ஏதோ ஒன்று வச்சிருக்காரு. அவரு போயிட்டு கட்சியோட போய் சேர்ந்திருக்காரு. அப்ப கட்சியோட போய் சேர்ந்திருக்காரு. பட் அவர் தனியா தான் போயிருக்காரு. கட்சியோட பின்னாடி கூட யாரும் வரல, தனி ஒரு டிரைவர் வந்திருக்காங்க போட்டிருக்கு. கூட ஒரே ஒருத்தன் கட்சி இணைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த கட்சியில இணைச்சாங்க கூட எவனுமே இல்லை. ஆனா போஸ்டர் போடும்போது நீங்க பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் போஸ்டர் போது 10 பேர் போனதான் வராரு. யாருக்கும் சொல்லாம ரகசியமா சேர்ந்துட்டாரு நினைக்கிறேன். அதே அவர் 2 கோடி பேர் மெம்பர் வச்சிருப்பாரு.
2 கோடி 4 கோடி ஆயிடக்கூடாதுல்ல, அவன் மெம்பர் எல்லாம் சொல்லாம நம்ம மட்டும் தனியா போய் மெம்பர் தனி நம்பரா நான் எடுத்த முடியும்னு மெம்பர் ஆயிட்டு போயிட்டு சேர்ந்தாரு போட்டுருக்கு. ஆனா இன்னைக்கு ஏதோ லிஸ்ட் வந்து பாருங்க, அவர் சேர்ந்திருக்காரு, முன்னாள் எம்எல்ஏ சேர்ந்திருக்காரு, ஒருத்தர் ஜெகத் மிஸ்ராவா அதிமுக முன்னாள் அமைச்சர் அது மாதிரி டெய்லி லிஸ்ட் சொல்லுவாங்க போது சனிக்கிழமை சாயங்காலம் இவ்வளவு பேர் ஸ்பெஷல் லிஸ்ட் நீங்களா வந்துருக்குது பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க போது. பட் இவங்க எல்லாம் எப்படி அகாமடேஷன் பண்ண போறாரு? தமிழகத்துல இருக்க எல்லாருமே தாவேக்காவோட உறுப்பினர்கள்ங்கிற அளவுக்கு கொண்டு வந்துருவாங்களோ அப்படின்னு எண்ணம் வருது. இது வளர்ச்சிக்கு இல்ல, வீக்கம் தானே. ஏன்னா ஒரு இடத்துல சடனா போய் ஒரு எல்லாரும் சேர்றதுங்கிறது அது அவங்களுக்கும் ஒரு பெரிய பின்விளைவுகளை சந்திக்க நேரம். பவித்ராவே புது கட்சி ஆரம்பிச்சு ஜெயிச்சு சிஎம் ஆகிட்டீங்க, உங்க வீட்டுக்கு இவ்வளவு கூட்டம் வரும் பாத்துக்கோங்க. 2 கோடியே அது ஒரு 3 மாசம் 2.5 கோடி மெம்பர் ஆயிடுவாங்க உங்களுக்கு. ஸோ இப்போ மக்களுக்கு வந்து என்னன்னா, ஏன் இப்படி ஒரு பித்து பிடிச்சி அழைக்கிறாங்க அப்படின்னு புரியவே இல்லை. போயிட்டு வந்து நான் தாவேக்கா மெம்பரு, நான் மெம்பர்ஷிப் வாங்கணும், போயிட்டு வாசல்ல நிக்கணும், கதவு திறக்கிறதுக்கு முன்னாடியே வாசல்ல போய் நிக்கிறாங்க. அதுவும் அங்க இருக்க செக்யூரிட்டிக்குலாம் ரொம்ப கஷ்டமா போச்சு. கதவு திறந்த உடனே இந்த அலைகடல் என்ன திறந்து உள்ள வந்த மக்கள்ங்கிற மாதிரி அநியாயமா தான் இருந்துச்சு பாக்குறதுக்கு கூட. பனையூர்ல இப்படிப்பட்ட மக்கள் சனிக்கிழமானா கூடுறது அப்படிங்கறத ஒரு ஃபேண்டசியா வச்சுட்டாங்களா? அக்கம் பக்கம் வீட்டுக்காரன் ஏற்கனவே சண்டை போட்டுக்கிறான், காரெல்லாம் நிறுத்திட்டாங்க, நடக்கவே முடியல. அதுவும் அவங்க எல்லாம் பனையூர் பக்கம் போனதுக்கு காரணமே இந்த பொல்யூஷன், இந்த டிராபிக் எல்லாம் இல்லாம கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு நினைச்ச நபர்கள் அங்க போட்டு பேரிகார்ட்லாம் போட்டு போயிட்டாங்க. பேரிகார்ட்லாம் போயிடுது பாவமா. அந்த அவன் வந்து கார்லாம் எடுக்க முடியுமான்னு தெரியல. 2 நாள் வந்து அவன் வீக்கெண்டு கூட வெளியே போய் கொண்டாட முடியாது. இந்த பனையூர் மக்கள்லாம் ஏற்கனவே இது மாதிரி வந்து பிரச்சனை பண்ணி போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணாங்க. நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு சேனலோட சிஇஓ, அவர் வீடு வந்து நீலாங்கரையில இருக்கு, சந்திரசேகர் அவர் எல்லாம் தெருவில் தான். என்ன சார் அவர் ஏடிஎம்கே, என்ன சார் இப்படி சிஎம் ஆயிட்டாரு, உங்களுக்கு எதுவும் இடைஞ்சல் இல்லையா? என்ன எப்பா சிஎம் ஆனதுலேருந்து எங்கள் தெரு சுத்தமாக இருக்குப்பா, என் வீட்டில் தான் தெருவில் தான்ப்பா சந்திரசேகர் அவங்க ஃபேமிலி அவங்க அம்மாவும் இருக்காங்க, தெரு வந்து 1/2 மணி நேரத்துக்கு கூட்டிட்டு இருக்கிறான்ப்பா, காரை இருக்க உள்ளப்பா, பொட்டிகளில் கூட்டம் இருக்கு நிற்க இல்லப்பா, ஜாலியாக இருக்கப்பா நானுன்றாரு. ஸோ அது மாதிரி இருக்கும், எகேன்ஸ்டாகவும் இருக்கும். அதனால எப்படி விஜய் சமாளிக்க போறாருதான் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். இவங்களால எங்க கன்சாலிடேட் பண்றதுனே இல்லை, ஏன்னா எல்லா இடமும் ஃபுல்லா. நேத்து நம்ம ஏற்கனவே எல்லாம் பேசுவோம், வந்துகிட்டே இருந்தா நாங்க எங்க வச்சுக்கிறது, இனிமேல் அவங்க தான், இனி யாரும் வந்து எங்க கட்சியில இணையாதீங்க, எங்களுக்கு பதவி கொடுக்கறதுக்கு இல்ல, உறுப்பினர் மட்டும்தான் அப்படிங்கிற எண்ணத்தோட 2 கட்சிமா. ஒண்ணு பிஜேபி, விடுதலை சிறுத்தை எல்லாம் வந்து யாரும் தொண்டரே கிடையாது, எல்லாம் போஸ்டிங், எல்லாம் தலைவர்கள் தான். இப்ப இந்த கட்சியில வந்து எக்கச்சக்க தொண்டர்கள் இருக்காங்க. இப்ப ஏதாவது புதுசா அன்னைக்கு உடப்பேட்ட சூழ்நிலை வருமானு தெரியல எனக்கு. கார் ஓட்டுவோர் சங்கம், டிரைவர் பஸ் ஓட்டுவோர் அணி, அதுக்கப்புறம் கண்டக்டர் அணி, இது மாதிரிலாம் மருத்துவர் அணியில வந்து ஆயுர்வேதிக் மருத்துவர் அணி, அதுக்கப்புறம் வந்து சாதாரண யுனானி மருத்துவர் அணி, இது மாதிரிலாம் திறந்துதான் அவங்களுக்கு போஸ்டிங் தரணுமே தவிர வேற வழியே இல்லை இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா. இன்னொன்னு இங்க இவங்க சேர்றாங்கன்றதை தாண்டி IUML வந்து ஏற்கனவே அவங்க நிலைப்பாட சொல்லிட்டாலுமே இன்னைக்கு அபிஷியலா நாங்க திமுகவுடைய கூட்ட நிலை இல்ல, இந்த நிலைமையில இங்க செயல்படுறது எங்களுக்கு சரியா இருக்காது, நாங்க வெளியே வந்துட்டோம் அப்படின்னு. அவர் வந்து கம்யூனிஸ்ட் வந்தாங்கல்ல இப்போ, அதனால இப்ப அவங்களும் தைரியமா இப்போ அவர் சொல்லியிருக்காரு இந்த பிரஸ் மீட்ல, பேராசிரியர் காதின் மீதுன்னு மிக நல்லவர், மண்ணடியிலாம் ஆஃபீஸ் இருக்கு, அவர் 2-3 வாட்டி நான் பேட்டி எடுத்திருக்கேன். அவர் கேட்டிருக்கான் ஒருத்தன், சார் வந்து இஸ்லாமியர்கள் வந்து 5 கொள்கைகள் இருக்கு, இந்த இஸ்லாத்தை கடைபிடிப்பதுன்னு இருக்கு, நீங்க 6வது கொள்கையா திமுக ஓட்டு போடணும்னு சொன்னீங்க இல்லையா அப்படின்னு கேட்டாப்ல ரிப்போர்ட்டர் கேள்வி. அவர் சண்டை போட்டு, அவர் கத்தி வா போன்னு சொல்லி மைக்க பிடிச்சி அடிச்சு பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு. சோ அவன் வந்து இப்ப 14 தீர்மானம் நிறைவேற்றிருக்காரு. இவர் சொன்னதுன்னு ஒரு கேள்வியா கேட்டாரு, அது இல்லவே இல்லைன்றாரு, சத்தியமா பண்ணவே இல்லைன்றாரு, எனக்கு அது சம்பந்தமே அப்படியே சொல்லவே இல்லை, இங்க சொன்னேன் நானுன்ட்டாரு. அவ்வளவு அனிமாரி ஆச்சு. அந்த 14 தீர்மானங்கள் போட்டிருக்காங்க, ஒரு தீர்மானம் போட்டுல அதை வந்து 11 தீர்மானத்துல வந்து எங்களை ஏணி சின்னத்துலலாம் வெற்றி பெற செய்ததுக்கு நன்றி அப்படிலாம் சொல்லிட்டு, நானும் கீழே பாக்குறேன் எங்கேயாவது திமுகவுக்கும் கூட்டணிக்கும் நன்றி சொல்லியிருப்பாருன்னு பாக்குறேன், சொல்லவே இல்லை அவரு. எந்த திமுக கூட்டணி அவருக்கு எவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு. இல்ல வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் அவங்க கூட இருந்ததுனாலதான், தனியா நின்றுதான் வெற்றி அடைஞ்சிருக்க முடியும். எங்கேயுமே வெற்றி அவர் நன்றியே சொல்லாம அவரு மனசாட்சியே எல்லாம் பேசுறீங்களா கேட்க வேண்டியிருக்கு. ஏப்பா உங்களுக்கு எவ்வளவு வாழ்ச்சிருப்பான், திமுக காரன் எவ்வளவு பண்ணிருப்பான், எப்படி நீங்க பணம் கொடுத்துருப்பீங்க அதெல்லாம் வேற விஷயம், 2வது பட்சம். பட் அவன் வந்து உங்களுக்கு வேலை செஞ்சிருக்கான், எல்லாம் பண்ணிருக்கான். இல்ல விஜய்க்கு மட்டும் 2 இடத்துல நன்றி சொல்லியிருக்காங்க. முதல் தீர்மானம் விஜய்க்கு நன்றி, 2வது தீர்மானம் விஜய்க்கு நன்றி. விஜய்க்கு 2 தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. பட் இங்க வந்து திமுகவை கண்டுக்கவே இல்லை. அந்த தீர்மானத்துல 14 தீர்மானத்துல வெளியேற திமுக சொல்லியிருக்காங்க தவிர
மதிக்க கூட இல்லம்மா. இப்ப எல்லா கட்சிகளும் இப்படி வெளில வராங்க. பட் ஆனா ஒரு பக்கம் திமுக தனித்து விடப்படுறாங்க அப்படின்னாலுமே இடைத்தேர்தலுக்காக இவங்க எல்லாரும் அபிஷியலா வந்து இங்க சேர்றாங்களாங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா இடைத்தேர்தலில் போட்டிடணும், வாக்கு சேகரிக்க போகணும், யாருக்கு சப்போர்ட்டிவா பேசணுங்கிற கேள்வி. பரவாயில்லமா, அது கூட 6 சீட்டு, அதுக்கப்புறம் 7 போனோமா, 5 மிஞ்சி போனாலும் 10 சீட்டு காலியான போனா உள்ளாட்சி தேர்தல். அதுக்காக உள்ளாட்சி தேர்தலுக்கு தான் எல்லாமே இப்போ வந்து துண்டு போடுறாங்கல்ல உட்காந்து. எனக்கு தெரிஞ்சு திடீர்னு 2 பசங்க போனவன் 10 நாள் அவனுங்கெல்லாம் வந்து மக்களை பற்றி சிந்தனைலாம் கிடையாது. ஒரு 22-29 திடீர்னு போன வாரம் வந்துக்கிட்ட, அண்ணா நீங்கள் மெடிக்கல் கேம்ப்லாம் போடுவீங்களே, எனக்கு நாங்களும் மெடிக்கல் கேம்ப் போடணுன்னே அப்படின்னாங்க. ஒன்று வந்து மீஞ்சூரில் ஒன்று கேட்கணும். ஏன்னா திடீர்னு வந்து இப்படி சமூக சேவையில் பார்த்தா அவன் சொல்கிறான், இல்லைண்ணா இப்போ மாநகராட்சி தேர்தல் வரப்போகுது, இப்போ வந்து இது மாதிரி ஏதாவது சர்வீஸ் பண்ணாலும் மேல் இடத்துல கொண்டு போய் கொடுக்க முடியும், நான் சர்வீஸ் பண்ணிருக்கேன் எனக்கு சீட்டு கொடுன்னு கேட்க முடியும், அதனால வந்து அண்ணன் பர்த்டே அன்னைக்கு, தளபதி பர்த்டே அன்னைக்கு மெடிக்கல் கேம்ப் நடத்துகிறோம், அதுக்கு தானே அப்படின்ட்டு பயங்கரமா அவங்களுக்கு வந்து இப்போ பொதுமக்களுக்கான சேவை பையே ஆகணும் அப்படின்ட்டு அப்படி பொங்கி ஒழியுது. என்ன காரணம்னா பதவி ஆசை தான். பதவி ஆசை. இன்னும் இந்த கூட்டணி கட்சியெல்லாம் போய் உட்காந்துருக்கு பாருங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து உள்ளாட்சி தேர்தலில் ஏதோ ஒரு மேலாம் கொடுக்க மாட்டாரு, நகராட்சி மன்றம் இது மாதிரி ஏதாவது நமக்கு கிடைக்காதா அப்படின்னு ஆசையில போறாங்க. இப்போ போறவங்க அந்த ஆசையை தீர்த்து வைக்கக்கூடிய நிகழ்வு நடைபெறுமா என்பது சந்தேகம் தான் இல்லையா? இப்போ இவங்கெல்லாம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய காரணமே அவங்கள்ட்ட மெஜாரிட்டி இல்லைன்னு தான். இடைத்தேர்தல்லாம் ஓரளவுக்கு வந்து தனி மெஜாரிட்டிலேயே தாவேக்கா வந்துருச்சுன்னா கூட்டணி கட்சிகள்லாம் கண்டுக்கணுமா, அந்த தேவை இருக்காங்கிற கேள்வி வரும்ல. அப்ப நிலை மாறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற கேள்விதான் வருது. ஏன்னா இன்னைக்கு அவங்க இருக்கிறதுக்கான வேலை அங்க இருக்கு, நாளைக்கு தேவை இல்லைங்கும் போது இதே மாதிரியான மதிப்பும் இதே மாதிரியான தேவைகளும் அவங்களுக்கு இருந்து உள்ளாட்சியில அவங்களுக்கான இடங்கள்லாம் கொடுப்பாங்களா, அதை நம்பி இவங்க இதை விடுறாங்க. அதுவும் மரியாதையா வெளியே வராம நீங்க சொல்ற மாதிரி ஒரு நன்றி கூட தெரிவிக்கல திமுகக்கு. இல்லம்மா, இது எனக்கு பார்க்கும்போது 2011 தேமுதிக எல்லாம் சேர்ந்து தேர்தல் நின்று அதிமுக தேர்தல் நின்று போட்டிக்கிட்டு வெற்றி பெற்றுட்டாங்க. வெற்றி பெற்றோன்னே ஜெயலலிதாவுக்கு வந்து ஒரு இரிட்டேஷனாகவே இருந்தது தேமுதிக எதிர்கட்சியானது. அதுவும் வந்து தேமுதிக எல்லா இடத்துலையும் வந்து அதிமுக எங்களால் தான் ஜெயிச்சுது, ஜெயலலிதா எங்களால் தான் சிஎம் ஆனாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டே இருந்தது வந்து பெரிய இரிட்டேஷனாக இருந்தது ஜெயலலிதாவுக்கு. அவங்க பெரிய ரியாக்ட் பண்ணாமே உட்காந்துறாங்க. மனசுக்குள்ள பயங்கர கோவம், இவங்களுக்கு என்ன இப்படி பண்ணினா இருக்கானுங்க, நான் சிஎம் ஆனதே வந்து தேமுதிகால தான், நான் அவன் போட்ட பிச்சால தான் சிஎம் ஆனேன் அப்படின்லாம் அவங்க பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க அந்த அம்மா. சரி இவங்களுக்கு எப்படி வெளியே தள்ளுறதுன்னு யோசிச்சாங்க. மாநகராட்சி தேர்தல் வந்துச்சு. தேர்தல் வந்தோடனே என்ன பண்ணிட்டாங்க அந்த அம்மா, 12 மேயர், அப்போ 12 மேயரையும் ஏடிஎம்கே அறிவிச்சிட்டாங்க. அப்போ கம்யூனிஸ்ட் இருந்துச்சு கூட, அதெல்லாம் இருந்துச்சு. 12 அவங்க அந்த அம்மா கண்டிக்கவே அறிவிச்சிட்டாங்க. இவங்க போட்டிருக்காங்க, ட்ரை பண்ணிங்க, அந்த அம்மா ஃபோனே எடுக்கல. தேமுதிக கம்யூனிஸ்ட்லாம் ட்ரை பண்ண ஃபோனே எடுக்கல. அந்த அம்மா ஃபோன் எடுக்க விட்டாங்க எல்லாத்தையும். வேற வழியே இல்லாமல் தான் தேமுதிக அந்த நிலையிலிருந்து வெளியே வந்துச்சு. ஸோ இது மாதிரி அவமானங்கள் கூட நடக்கலாம். வந்து இப்பெல்லாம் வந்து உளுந்தடிச்சு போய் பனையூரில் போயிட்டு துண்டை விரிச்சு படுத்து எல்லாம் பண்ணிட்டு கூட கடைசியில் உள்ளாட்சி தேர்தல் அறிவிச்சோன்னே இப்போ எல்லாம் மேயர் எங்களுக்கு தான், உங்களெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டேன். நீங்க ரொம்ப கஷ்டம் போயிடுமா அவனுக்கெல்லாம் நிலைமை. இப்போ அடுத்து வர்றதுக்கும் எல்லாரும் துண்டு போடுறாங்கன்ற மாதிரி மதிமுகல இருந்து வராங்க. வைகோ அவர்கள் ஒரு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு பதிவை போட்டிருந்தாரு. அதை பார்க்கும்போது என்னாச்சு, இவருக்கு ஒபாமா கூட போய் ஒப்பிட்டு இருக்காரு. அதுவும் ஒபாமா கூட ஒப்பிட கூட இல்ல, ஒபாமா கூட பிழையோட படிச்சாரு, விஜய் தான் வின்னரு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா உலகத்திலே 2 பேர் தான் இது வரைக்கும் பதவி பிரமாணம் பார்க்காம படிச்சாங்க. அதுல ஒருத்தர் ஒபாமா, ஒருத்தர் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஒபாமா தவறா படிச்சுட்டாரு, பிழை இருக்கிறதுனால திரும்ப அடுத்த நாள் திரும்ப படிச்சுதான் அவர் வந்து பதவி ஏற்க வச்சாங்க. ஆனா இவர் வந்து கரெக்டா படிச்சுட்டாரு பார்க்காமையே. சோ இந்த புகழ் இவருக்கு என்னைக்குமே இருக்கும். ரொம்ப சீக்கிரமா மெமரைஸ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இருக்கக்கூடியவர். அதுதான் தகுதியா முதலமைச்சருக்கு, இல்ல அதையே பாராட்டுறாரு. கலிங்கப்பட்டி சிங்கம் எவ்வளவு பெரிய ஆள் அவர் பார்லிமெண்ட்ல எழுந்திரிச்சு பேசினாலே வந்து பார்லிமெண்ட் ஆடி போயிடும். வாஜ்பாயெல்லாம் அவர் ஸ்பீச்சை கேட்டு சூப்பர் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய விஷயம் எது யாருமே அவர் பகையாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவருடைய பேச்சுக்கு நிகர் அவரு தான், அதுல யாருமே அவர் அடிச்சுக்க முடியாது. அவரோட திமுக வந்து அடுத்த தலைவர் அப்படின்னு சொல்லப்பட்ட சூழ்நிலை கள்ளத்தோணிக்கு போயிட்டு பிரபாகரனை பார்த்து வந்தார். அப்போதான் திமுக என்ன பண்ணிட்டு நமக்கு இது வந்து பெரிய மைனஸ் பாயிண்ட்னு சொல்லி அவர் கள்ளத்தோணி மேட்டர் தெரிஞ்சோன்னா அவர் கட்சியை விட்டு வெளியே சொன்னாங்க. அப்போ அவர் வந்து வெளியே வந்துட்டோன்னே அவர் சொன்ன விஷயம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு வந்திருக்கு. அவர் என்ன சொன்னார், கோபாலபுரத்திலே நான் வந்து கருணாநிதி காலில் வந்து அழுகிறேன், அந்த கதவுக்கு பின்னாடி இருந்து ஸ்டாலின் ரசிச்சாரு, அப்படி ஒரு கொடூரமான ஒரு ஸ்டாலின் அப்படின்னு ஸ்டாலினை பற்றி அவர் சொன்னார். அப்புறம் ஸ்டாலின் ஒரு முட்டாள்னாரு, பல விஷயங்கள் கடுமையா சாடுனது ஸ்டாலின் அவர்கள தான். ஒரு பாதாம் அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்குமா, பா தோத்துட்டாப்லப்பா, நம்ம வந்து சகுனி மாதிரி கூட இருந்தே காலி பண்ணிட்டோம்.
சோத்துட்டாப்ல. அது இல்லாம விஜய் அவர் வீட்டுக்கு வந்தது எதிர்பார்க்கவே இல்லை. அவரு வீட்டுக்கு வந்தோன்னா வேலைக்கார மாட்டெல்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு தான் ஓட்டு போட்டா திரும்பல இவரு இப்படிதான் சொல்லிட்டு வைஃப் எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணோன்னு அப்படியே புளியாக நினைச்சிட்டாரா. இப்போ வந்து அவருக்கு என்னன்னு ராஜகுருவாயிடலாம்னு நினைச்சிட்டாராம். இப்போ ஏன்னா தாவேக்காக்கு வந்து பெரிய ஆலோசகர் யாரும் கிடையாது, நம்ம பேசாம ராஜகுரு ஆயிடுவோம். இதனால வந்து ஸ்டாலினே அரை மணி நேரம் தான் அவருக்கு டைம் கொடுப்பாராம் பேசுறது, இவர் 3/4 மணி நேரம் கொடுத்துருக்காராம் தளபதி விஜய் அவர்கள். அப்படி புலான தளபதி விஜய்ப்பா 3/4 மணி நேரம் கிட்ட பேசியிருக்காருப்பா, பல்வேறு சந்தேகம் கேட்டிருக்காரு, எல்லாத்தையும் விளக்கிட்டேன்னாராம். அவர் அதெல்லாம் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா எனி டைம் காமி, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் அப்படின்ட்டு அவருக்கே ஒரு ஜில் தட்டிட்டு வந்திருக்காராம். ஸோ வந்து இப்போ அவர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்காராம். இளைஞர்கள் மேல மதிமுக இணைவாங்கன்ற எதிர்பார்த்துருக்கிறாராம். திரும்ப வந்து மறுமலர்ச்சி திராவிட கழகம் முன்னேற்ற கழகம் வந்து திரும்ப ஒரு மறுமலர்ச்சி அடையுது, அதனால வந்து இளைஞர்கள் எல்லாம் வந்து சேர போறாங்க, அதுக்காக தான் இப்படி பேசிட்டு இருக்காரு. கம்யூனிஸ்ட் ஒருத்தர் வந்திருந்தாரு, அவருடைய கருத்தை பாத்தீங்களான்னு, விஜயுடைய பேஸ்ல தெரிகிறாராம், லெனின் வந்து ஆதவர்சன் அவர்களுடைய முகத்துல தெரிகிறாராம். அப்புறம் புசியானந்த் யாரு சொன்னாரு, ஜோசப் ஸ்டாலின். ஆமா, ஜோசப் ஸ்டாலின் வந்து புசியானந்த் அவர்களுடைய முகத்துல பாக்குறாராம். அவரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துல இவ்வளவு தூரம் பயணிச்சு வந்து இன்னைக்கு இப்படி ஒரு கருத்தை சொல்றதுங்கிறது கம்யூனிஸ்ட் எல்லாருக்கும் எவ்வளவு மன வருத்தத்தை கொடுக்கும். அவர் கம்யூனிஸ்ட் அவர் கேவலப்படுத்துறாரா இல்ல கம்யூனிஸ்ட் தலைவர்ல கேவலப்படுத்துறாரு தெரியல, அவ்வளவு கேவலப்படுத்துறாரு உட்காந்து. அது இல்லாம நேற்று வீரபாண்டியன் தான் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு பத்திரிகை குடும்பத்துல ஏதோ அவர் வந்து ரகசியமா அது ஆட்டையை போட பிளான் பண்ணாரு. இவர் கட்சியில இருக்காருன்னு தெரியாது எங்களுக்கு இத்தனால, அவர் பாட்டுல அவர் செயல்படாம இருந்து நாங்க நீக்கிட்டோம் அவரை நாங்க. சோ அவர் நீக்கப்பட்டார். அவரு இப்ப வந்து நீக்கினது கரெக்ட் தான் இவங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்ற விஷயத்தையும் வீரபாண்டியன் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ தமிழக அரசியல் வந்து எங்கே போயிட்டு இருக்குன்னே தெரியலம்மா. இது மாதிரி ஒரு சூழ்நிலை அவன். ஆனால் நமக்கெல்லாம் டெய்லி கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்காங்கம்மா. முதல்ல ஸ்டாலின் திமுக கண்டென்ட் கொடுத்துருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா விஜயும் தாவேக்காவும் அவங்க நிர்வாகிகளும் கண்டென்ட் அள்ளி வீசிருக்கிறாங்க. நேரம் பத்தல நமக்கு பேசுறதுக்கு, எல்லாத்தையும் பேசுறோமா ஏதாவது விட்டுட்டோமா, போனதுக்கு அப்புறம் எதை பேசிருக்கலாம், இதை பேசுறாங்களே அந்த மாதிரி கண்டென்ட் பயங்கரமா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த அரசாங்கம் இப்போ வந்து அவர் டெல்லிக்கு போறேன்னு இருக்காங்க, புக் ரிலீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. திருமாவளவன் அவருக்கு வேற ஒரு கிளாஷ் அடுத்து, ஆஹா நம்மளும் ஏதாவது புக் எழுதி அவரை வந்து வெளியிடணுமே. ஏற்கனவே ஒரு இடத்துல வந்து இவரை கூப்பிட்டாங்க, இவரு திமுக சொல்றதுனால போகல, இன்னைக்கு இவரு வச்சு அவரு போவாராங்கிற கேள்வி வருது. ஏன் விஜய் போகணும், அவர் ஏற்கனவே அவங்க வரல இல்ல, அப்புறம் எப்படி விடுவாங்க? இல்ல இன்னார் செய்தாலே சொல்ற மாதிரி ஒருவேளை விஜய் போய் திருமாவளவனை கேவலப்படுத்தி பாத்தியாப்பா நீ வரல நான் வருவேன் அப்படின்னு செஞ்சாலும் செய்யலாம் தெரியுது. ஸோ வந்து இந்த மாதிரி தமிழக சூழ்நிலை இருக்குது. பட் இந்த நிலைப்பாடு இப்போ சொல்றாங்க என்னங்க வந்து இதே நிலையில வந்து ஆட்சி அமைப்பாரா, இதை வந்து ஸ்ட்ராங்கா கொண்டு போவாரு, 5 வருஷத்தோட இல்ல அப்படியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுதானே ஒண்ணு. இப்ப அவர் அமைதியா இருக்காரு, பேசவே மாட்டேங்கிறாரு. இன்னும் ஒரு சில எம்எல்ஏக்களுடைய நக்கல் பேச்சுகள் கூட வந்துச்சு பாத்தீங்களா, விஜய் அவர்கள் வந்து முகத்தை எப்படி வச்சிருக்காரு, அது வந்து அவங்க சரியா முதலமைச்சரை பார்த்து தான் சொல்றாங்களான்னு தெரியல. ஆனா அவங்க உட்கார்ந்துட்டு இருக்க இடத்துலயும் அவங்க பார்த்து கை நீட்டி பேசுற இடத்துக்கும் பார்க்கும்போது முதலமைச்சர் இருக்கை தான் இருக்கு. அப்ப அவங்க விஜய் அவர்களை பார்த்துதான் அவங்க நகைச்சுவையா நையாண்டியா கேலித்தனம் பண்றாங்க, அவங்க கிண்டல் பண்றாங்க. இதெல்லாம் ஜெயலலிதா கிட்ட முன்னாடி பண்ணியிருந்தாங்கன்னா வெளியே வந்துருக்க கூடாது, சட்டசபையை விட்டு வெளியவே. பட் இதெல்லாம் வந்து லைவ் போகுதுங்கிற எண்ணம் இருக்காது. அவ்வளவு என்ன ஒரு அவங்களுக்கு கேர்லெஸ், பயங்கர கேர்லெஸ் மேடம். திமுக எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர கேர்லெஸ். நான் நிறைய பார்த்துருக்கேன். துரைமுருகன்லாம் வந்து ஒரு அது என்னமோ தர்மத்தை மட்டும் போற மாதிரி போவார் சட்டசபைகள்லாம். அவர் துரைமுருகன்லாம் இப்படி உட்காந்துருப்பாரு, பின்னாடி அந்த ரோ இருக்குல்ல இப்படி ஒரு இப்படி பின்னாடி போடுற, பின்னாடி மைக்கை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பாரு, முன்னாடி மைக்கை பிடிச்சி இழுப்பாரு. அப்புறம் வளர்மதி எல்லாம் முன்னாடி இருப்பாங்க, மிட்டாய் எடுத்து சாப்பிட்றியான்னு கேட்பாரு. இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு உட்காந்து. நம்ம டைரக்டா போகும்போது பார்க்கலாம் அவர் வந்து சட்டசபையா மதிக்க மாட்டாரு அவரு. அப்ப அதுக்கு பின்னாடி இருக்க எம்எல்ஏக்களும் இப்படிதான் இருப்பாங்க. அவங்களுக்கும் வந்து லைவ் போகுது அது போகுது எல்லாம் தெரியும். இப்பதான் சொல்லி ஐயோ லைவ் போயிடுச்சா நமக்கு தெரியாம, இதுவரை நமக்கு தெரியல. இந்த விஷயங்கள்லாம் கட் பண்ணி போடுறதுல வந்து திமுகவும் அதிமுகவும் வல்லுநர்கள். இப்ப அதையே திருப்பி அவங்க பண்றாங்க. திமுக அதை பண்றதுல போட்டு ரவுண்ட் எல்லாம் போட்டு இது போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எம்எல்ஏக்களோட செயல்பாடெல்லாம் பாத்தீங்கன்னாலே உள்ளுக்குள்ள பார்த்தா நீங்க உள்ள போய் பத்திரிகையாளர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி அந்த திமுக ரொம்ப ஒரு மாதிரி நான் வந்துதான் ஒரு சட்டசபை நடக்குது அது இருப்பாங்க. ஆனா ஸ்டாலின் பயங்கரம் பயப்படுவார் மேடம் ஜெயலலிதா விஷயத்துக்கெல்லாம். ஜெயலலிதா வந்துட்டாலும் ஸ்டாலின் வரமாட்டாரு. ஓகே, ரொம்ப கடுமையா இருக்கும் சட்டசபை, அவங்க கண்ட்ரோல் இருக்கும். அவர் வரவே மாட்டாரு. அது இல்லாம கேள்வி கேட்டா டக்குன்னு ஒரு பதில் சொல்ல தெரியாது. சோ மாட்டிப்பாரு, வரவே மாட்டாரு. ஏன்னா கருணாநிதி உடல்நிலை சரியில்லாம வரமாட்டார் இல்லையா,
வரமாட்டார். அப்போ துரைமுருகன் வந்தால் மட்டும் வருவார். ஓகே, கூட ஒரு சப்போர்ட்டிவ் சப்போர்ட் மாதிரி வருவார். அதான் ஜெயலலிதா வாட்டி சொன்னாங்க, தளபதி தளபதி என்று சொல்லிக் கொள்கிறீர்களே, சட்டசபையை சொன்னாங்க, உங்கள் தளபதி பின்னாலே ஒளிந்து கொண்டிருக்கின்றார், அதை பற்றி முதல்ல அவரை தளபதினு சொல்ல நிறுத்துங்க, உங்கள் தளபதி என்ற போர் காலத்துக்கு வந்து நிற்கணும், போர் காலத்துக்கு பின்னாடி சார்ல போய் ஒளிஞ்சிருக்கிறாரு, இதெல்லாம் ஒரு தளபதியான. துரைமுருகன் வரமாட்டாரு. ஏன்னா துரைமுருகன் மட்டும் எந்த கேள்வியும் பதில் சொல்லுவாருமா. அவர் வந்து பயங்கர அந்த பதில் சொல்றது, ரெண்டு வார்த்தையில அந்த கண்டென்ட்டையே தாண்டி வேற கண்டென்ட் கொண்டு போய் முட்டறது, நக்கலா வேற சொல்லுவாரு. அது இல்லாம அந்த நீர்நிலை, டேம், இது போன்ற விஷயங்கள் சரியா ஞாபகம் வச்சிருக்காரு. அவர் எவ்வளவு வருஷமா இருக்காரு. சோ அதெல்லாம் பக்காவா சொல்லுவாரு. அதனால எப்பவுமே வந்து ஸ்டாலின் வந்து தனியா வர மாட்டாரு. துரைமுருகனை கூட்டின்னு அப்படியே ஒரு கையை பிடிச்சி வர மாதிரி ஸ்கூலுக்கு கூட்டு வர ஸ்கூலுக்கு கூட்டு வந்து உட்கார விட்டுருவாங்க. அப்புறம் வந்து துரைமுருகன் போகும்போது அப்படியே வெளியே போயிடுவாரு. இதுல கமெண்ட்ஸ் என்ன பார்க்க முடிஞ்சதுன்னா, மக்கள் வந்து இப்ப ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருந்தாங்க தாவேக்காக்கு. அவங்க வந்து புதுசா வராங்கன்றதுனால அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம், அவங்க அதெல்லாம் அமைதியா உட்காந்து ஃபாலோ பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுக்கல, எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஆனா இவங்க போகல. இன்னொன்னு இவங்க அவமதிச்சுட்டாங்க, போகல. ஆனா அங்க போய் உட்காந்து லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி கதை அடிச்சுக்கிட்டு, நோண்டிக்கிட்டு, விளையாண்டுக்கிட்டு இதெல்லாம் வருது. மக்கள் வந்து ஒருத்தர் என்ன பேசுறாங்க, என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கறத இந்த வருஷம் ரொம்ப கவனிச்சிருக்காங்க, எப்பயும் பாக்குறத விட. ஏன்னா எப்பவுமே கவனம் அதிகமா இருக்காது. விஜய் அவர்கள் வந்ததுனால எல்லாருக்கும் அரசியல்ல புது கவனம், அதனால எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, படம் பாக்குற மாதிரி உட்கார்ந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. இப்ப இந்த ஒரு குடிமகனா இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய அக்கறை கூட அங்க பிரதிநிதிகள் இருக்காங்க, சட்டமன்றத்துடைய உறுப்பினரா இருக்காங்க, அவங்களுக்கு இல்ல என்ன பேசுறாங்கன்னு கவனிக்கணும்னு இல்ல, சிரிச்சிட்டு இருக்காங்க, விளையாண்டுட்டு இருக்காங்க, அதோ இந்த மாதிரி அவமதிக்கிறாங்க அப்படிங்கிற கடும் விமர்சனமும் எழுந்திருக்கு. இது வரும் காலங்கள்ல மாற்றப்படுமா? இவங்களா சரி, திருநாய்ப்பா திருந்தால் விட்டால் திருடை ஒழிக்க முடியாதுன்ற மாதிரி இவங்களாதான் செயல்படணும். இப்ப கண்டிப்பா திமுக தலைமை வந்து கண்டிப்பா கண்டிச்சிருப்பாங்க, அவங்கள பார்த்து சொல்லியிருப்பாங்க, பாரு இந்த வீடியோ எல்லாம் போயிட்டு இருக்கு, இது பப்ளிக், நம்ம ஏற்கனவே கெட்ட தான் வெளியே போய் நிக்கிறோம், கெட்ட பேர் ஏற்படுதான் இருக்கோம், நீங்க திருப்பி இது மாதிரிலாம் போட்டுங்கன்னா நம்ம இன்னும் கெட்ட பேர் ஆயிடும். அது விஜய் நீங்க கிண்டல் அடிக்கிறீங்க, சிஎம் கிண்டல் அடிக்கணும்னா பெண்கள் மத்தியில, மாணவர்கள் மத்தியில, இளைஞர்கள் மத்தியிலாம் பெரிய இது குழந்தைகள் மத்தியில இன்னும் பெருசா போய் சேர்ந்துருப்பா. தயவு செஞ்சு அந்த வேலைலாம் பார்க்காதீங்கப்பா, நேரத்துக்கு எச்சரிச்சிருப்பாங்க. ஸோ நாளை மறுநாளும் ஒழுங்காக தான் கையை கட்ட மாட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எது சொல்லலாம் சொல்ல மாட்டாங்க, பார்ப்போம்ப்பா, ஏதாவது லைவ்ல கீழே பிடிச்சி வெளியே ரிலீஸ் பண்ணால் பிரச்சனையாருன்னு யோசிப்பாங்க. ஸோ இனிமேல் கொஞ்சம் குறைச்சிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இன்னும் என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த நேரலை முதல்ல முழுசா வருதாங்கிறது தான் முக்கியம். ஏன்னா கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அது வருதா இல்லையா அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, வயது பிப்பில சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து எங்களுடைய சேனலை பாருங்க. இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது நாங்கள்.